வெல்கம் அவர் சேனல். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ஊட்டியோட சீரீஸ் 3rd பார்ட் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பிளேஸ்லாம் பார்த்தோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம த குயின் ஆஃப் ஹில்ஸ் ஊட்டியில் தான் இருக்கோம். நம்ம வந்து 3rd டேவோட வீடியோ பார்க்குறோம். நாங்கள் வந்து கர்நாடகா கார்டனுக்கு வந்திருக்கோம். இந்த பிளேஸ் வந்து மஸ்ட்டு விசிட்டிங் பிளேஸு. நாங்கள் வந்து அவலாஞ்சி போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா பிளேசஸும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங்காக கர்நாடகா கார்டனுக்கு வந்தோம். இதோட டைமிங் வந்து மார்னிங் 7லேருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும். நாங்கள் இங்கே வரும்போது 4 o'clock இருக்கும் டைமிங். ஸோ அப்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கார்டனுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து அடல்ட்ஸ்க்கு 30 rupees, சில்ட்ரன்ஸ்க்கு 50 rupees. நம்ம கார் எடுத்துகிட்டு வந்தோன்னா அதை பார்க் பண்ணுறதுக்கு 50 rupees தனியாக நம்ம பே பண்ணணும். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததுமே வந்து கர்நாடகா கார்டன் ஃபார் வெல்கம்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு பக்கத்தில் வந்து கிளாஸ் ஹவுஸ் இருந்துச்சு. இந்த கிளாஸ் ஹவுஸ் வந்து வெறும் க்ராட்டான்ஸு அப்புறம் யூக்லிபிட்டஸ் அந்த மாதிரி பிளான்ட்ஸ், அரிய வகையான பிளான்ட்ஸ் மட்டும் இந்த சைட் ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பிளான்ட்ஸ் இருந்துச்சு. அன்னாச்சி பூ இருக்கும்ல, அது மேலே எப்படி அந்த இலைகள் இருக்கும் அந்த மாதிரி பெருசு பெருசாக இருந்துச்சு. எல்லாமே அந்த ஜாடி இருக்கிறது ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது. அப்புறம் நிறையா கள்ளி செடி இருந்தது. அதெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக பிக்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதை நம்ம பார்த்து முடிச்சுட்டு இப்போ வெளில வந்துட்டோம். வெளில வந்தோடனே இங்கே ஃபுல்லாகவே பிளான்ட்ஸாக இருந்துச்சு. இது எல்லாமே அந்த கிளாஸ் ஹவுஸ்க்கு அவுட்டரில் இருக்கிற பிளான்ட்ஸு. எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. குட்டி குட்டி அரளிப்பூ மாதிரி இருந்தது. ரோஸ் இருக்கும்ல அந்த ஷேப்லவே இருந்தது. லீவ்ஸ் எல்லாமே சூப்பராக குட்டி குட்டியாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிளான்ட்ஸு. இந்த கார்டனோட பரப்பளவு வந்து 38 acres. இது வந்து 1980s வந்து மைசூரில் இருக்கிறவங்க தான் கிங்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மைசூர் கிங்டமாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து இவங்க கர்நாடகா கவர்மெண்ட் கிட்ட கிஃப்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து 2018 இவங்க வந்து கார்டனை ரினோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இது ரொம்ப பெருசாகவும் அழகாகவும் இருந்துச்சு. இதனால தான் இந்த கார்டனோட பேர் வந்து கர்நாடகா ஹாரிகல்ச்சர் கார்டன். இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஒரு ஃப்ளவர் ஹவுஸ் மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்கு போகணும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இங்கே ட்ரீஸ்லாம் பாருங்கள், செம சூப்பராக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு பாத்வே மாதிரி அமைச்சு அதுக்குள்ளே குட்டி குட்டி பிளான்ட்ஸு, அந்த ஃப்ளவர் பிளான்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே வெரைட்டியான கலர்ஸாக இருந்துச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து இறங்கி கொஞ்சம் கீழே போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து கிராஸ் ஃபுல்லாக கட் பண்ணி ஒரு ஹைடிங் ஹவுஸ் இருக்கும்ல, நம்ம நிறையா ஹாலிவுட் மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம், அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இது நம்ம பார்த்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து ஃப்ளவர் ஹவுஸு. உண்மையிலே வந்து ரொம்ப பிரமிக்கத்தக்க ஃப்ளவர்ஸ்லாம் இங்கே இருந்துச்சு. இது எப்படி வந்து நம்ம வார்த்தைகளால் சொல்கிறதுனே தெரியல, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து வெளில வர்றதுக்கே மனசு இல்லை. இது வந்து நம்ம பொட்டானிக்கல் கார்டனில் நம்ம ஆல்ரெடி கிளாஸ் ஹவுஸ் பார்த்தோம், அதையும் போட்டிருக்கோம். அது வந்து ஒரு சின்ன கிளாஸ் ஹவுஸ். இது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு இந்த ஃப்ளவர் ஹவுஸு. இது மட்டுமே வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து ஒரு 2 hours கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இங்கே அவ்வளோ பொறுமையாக பார்த்துட்ருக்கலாம், அந்தளவுக்கு இருந்துச்சு. நம்ம இயர்லியராக போனோன்னா நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் 4 o'clock போனதால்
கொஞ்சம் 7:00 கூட க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே வந்து வெரைட்டியான பிளான்ட்ஸு வேறு கலரில் இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இந்த ஃப்ளவரே வந்து பக்கத்தில் அதுவும் சேம் தான். பட் அது லைட் பிங்க்காக இருந்துச்சு, பர்பிள் கலர் இருந்துச்சு. அந்த மாதிரி சூப்பராக இருந்தது. நிறையா வந்து ஜாடிலாம் அழகாக வச்சுருந்தாங்க. இந்த பூ கூட சூப்பராக இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே பிங்க்கு. இந்த ரோ ஃபுல்லாகவே பிங்க்கு. அந்த மாதிரி ஒரு ரோ ஃபுல்லாகவே ரெட்டு. அந்த மாதிரி தனியாக செப்பரேட்டாக பிரித்து வச்சுருந்தாங்க. உண்மையிலே செம்மையாக இருந்தது. இதை பார்க்கும்போது நம்ம ஜோதிகா மேம் டான்ஸ் பண்ணாங்கள்ல, அந்த பூவே பூவே சாங் தான் ஞாபகத்துக்கு வருது. அந்தளவுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. ரெட் கலர் வந்து யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். யாருக்கு தான் ரெட் கலர் பிடிக்காமல் இருக்கும்? ரெட் ரோஸ் பார்த்தாலே நமக்கு அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இங்கே எல்லா பூவுமே ரெட் கலரில் இருந்துச்சு. இந்த ரோ ஃபுல்லாகவே இது ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே மைண்டில் வந்து இந்த ஃப்ளவர்ஸை பற்றின சாங்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவ்வளோ அளவுக்கு அழகாக அப்படியே பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சு எல்லா பூக்களும். இவ்வளோ அழகாக இதை பராமரித்து வச்சுருக்க அந்த ஒர்க்கர்ஸுக்கு, மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் நம்ம ரொம்ப தேங்க் பண்ணணும். ஸோ சூப்பராக நீட்டாக வச்சுருந்தாங்க. அந்தளவுக்கு க்ளீனாகவும் இருந்துச்சு. நம்ம வந்து ஊட்டியை வந்து க்ளீன் சிட்டி, க்ரீன் சிட்டின்னு தான் சொல்லணும். அவ்வளோ அளவுக்கு சூப்பராக நீட்டாக வச்சுருக்காங்க. இந்த ஒரு பிளேஸுன்னு இல்லை, எல்லா பிளேஸுமே நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இது எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள். இது முடிச்சாச்சு, நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கேருந்து வர்றதுக்கு மனசே இல்லை. இப்போ நம்ம இந்த ஒரு பாத்வே வழியாக போயிட்டுருக்கோம். இங்கே நம்ம போகும்போது கீழே வந்து சின்ன குளங்கள் மாதிரி இங்கே கட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து க்ரில்லு மாதிரி கேட் போட்டு வச்சுருந்தாங்க. அப்படி அந்த வழியாக வந்துட்டுருக்கும்போது இந்த காம்பவுண்டில் இந்த குட்டி பட்டன் ரோசஸ் இருக்குல்ல, அதை வந்து இந்த காம்பவுண்ட் ஃபுல்லாக ஏற்றி விட்டுருந்தாங்க. கொடியாக படர்ந்து செம சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே லைட் பிங்க், டார்க் பிங்க் அந்த மாதிரி கலர்ஸ் தான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த தண்ணியில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாவ், செம்ம சூப்பரான பாருங்கள், மீன்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளோ மீன் பாருங்கள், செமையாக இருக்குது. இந்த மீன் எல்லாமே இவங்க இங்கே ஃபுட் கொடுத்து வளர்த்துட்ருக்காங்க. அவ்வளோ அளவுக்கு நீட்டாக இருக்குது, சூப்பராக. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பிரிட்ஜுக்கு தான் போக போகிறோம். இது என்ன பிரிட்ஜுன்னு நமக்கு தெரியும்ல, எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். ஸ்விங்கிங் பிரிட்ஜு ஆர் ஹேங்கிங் பிரிட்ஜுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதில் போயிட்டுருக்கோம். இதுலேருந்து பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு அந்த பிளேஸு. கீழேருந்து பார்க்கும்போதே செம்ம அழகாக இருந்தது. இவ்வளோ ஹைட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த வழியாக போயிட்டு நம்ம அந்த பக்கம் இறங்கினோன்னா ஒரு சின்னதாக டீ எஸ்டேட் இருந்தது. அந்த டீ எஸ்டேட்டை பார்த்துட்டே நம்ம அப்படியே வெளில போயிடலாம். நம்ம அவுட்டர் பிளேஸ்க்கு வந்துட்டோம். இப்போ நம்ம கர்நாடகா கார்டன் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது உண்மையிலே ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சம்மர் வெக்கேஷனுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஊட்டி போய் விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப அழகான பிளேசஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நாங்கள் 4th டே எங்கெல்லாம் போகணுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போய் பார்த்துருக்கோம். அதையும் நாங்கள் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே பாருங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.